வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் ரூபாய் 3000 கட்டணத்தில் ஒரு வருடம் முழுவதும் பயன்படுத்தும் வகையில் ஃபாஸ்டேக் பாஸ் வழங்கப்படும் என நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். ரூபாய் 3000 கட்டணம் செலுத்தி ஒரு வருடத்தில் அதிகபட்சம் 200 முறை தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளை வாகனங்கள் கடந்து செல்லலாம் என்றும் நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் ரூபாய் 3000 கட்டணத்தில் ஒரு வருடம் முழுவதும் பயன்படுத்தும் வகையில் ஃபாஸ்டேக் பாஸ் அறிமுகமாகிறது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். ரூபாய் 3000 கட்டணத்தில் ஃபாஸ்டேக் பாஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. ஃபாஸ்டேக் தொடர்பான எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பினை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்டிருக்கின்றார். கார்களிலே ஃபாஸ்டேக்குகளை பயன்படுத்தி தான் டோல்கேட்டுகளை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் சுங்கச்சாவடிகளை கடப்பதற்கு ஆண்டுக்கு 3000 ரூபாய் கட்டணத்திலே அந்த பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் என்பதற்கான அறிவிப்பினையும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்டிருக்கின்றார். வழக்கமாக இந்த ஃபாஸ்டேக் நடைமுறை காரணமாக கார்களில் செல்லக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த வாடகை வாகன ஓட்டுநர்கள் மிக அதிக சிரமத்தை சந்திக்கின்றார்கள். கனரக வாகனமான லாரிகளை ஓட்டக்கூடியவர்கள் மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளிலே ஃபாஸ்டேக் தொடர்பான அந்த நடைமுறைகள் முழுவதுமாக நடைமுறைக்கு வந்த பிறகு அதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில்தான் ஆண்டுக்கு 3000 ரூபாய் கட்டணத்திலே அதிகபட்சமாக 200 முறை தேசிய நெடுஞ்சாலைகளின் சுங்கச்சாவடிகளை கடக்கலாம். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் என்பதற்கான அறிவிப்பினை நிதின் கட்கரி மத்திய அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். சரக்கு வாகனங்கள் அல்லாத தனியார் வாகனங்கள் மட்டும் 3000 ரூபாய் கட்டணத்திலே சுங்கச்சாவடிகளை கடந்து செல்வதற்கான பாஸை எடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கான முதல்கட்ட அறிவிப்பு வந்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக இந்த கனரக வாகனங்கள் தொடர்பான சரக்கு வாகனங்கள் தொடர்பான அறிவிப்புகளும் அடுத்து வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த ஆண்டுக்கு 3000 ரூபாய் ஃபாஸ்டேக் கட்டணத்திலே 200 முறை டோல்கேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் என்பதற்கான அறிவிப்பு சரக்கு வாகனம் அல்லாத மற்ற தனியார் வாகனங்களுக்கு, கார்கள் உள்ளிட்டவற்றுக்கு பொருந்தக்கூடிய வகையிலாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது கார்களில் செல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலம் தரக்கூடிய ஒரு நடைமுறையாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சென்னையிலிருந்து திருச்சிக்கு காரில் செல்ல வேண்டும் என்றாலே குறைந்தபட்சம் 400 ரூபாய் வரை அந்த சுங்க கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகின்றது. கார்களில் செல்வதற்கு 400 ரூபாய். கன்னியாகுமரி வரை செல்ல வேண்டும் என்றால் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய ஒருவர் குறைந்தபட்சம் 1000 - 1500 ரூபாய் வரை இந்த சுங்கச்சாவடிகளை கடப்பதற்கே செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஒரு ஆண்டுக்கு 3000 ரூபாயில் சுங்கச்சாவடிகள் இந்தியா முழுவதும் கடந்து செல்லலாம். ஆனால் அதிகபட்சமாக 200 முறை தான் சுங்கச்சாவடிகளை கடந்து செல்ல முடியும். அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த சுங்கச்சாவடிகளை கடக்கக்கூடிய தூரம் என்பது 200 முறை சுங்கச்சாவடிகளை கடக்கலாம் 3000 ரூபாய் ஃபாஸ்டேக் கட்டணத்திலே என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு ஆண்டுக்கான கட்டணம் 3000 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. சரக்கு வாகனங்கள் அல்லாத பிற தனியார் வாகனங்களுக்கு இந்த நடைமுறை ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் சரக்கு வாகனங்கள், கனரக வாகனங்கள் உள்ளிட்டவற்றுக்கான பேருந்துகள் உள்ளிட்டவற்றுக்கான நடைமுறை என்ன என்பது அடுத்த கட்டமாக தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.